ஹலோ கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக இப்போ எனக்கு கேமரா ஷையாக இருக்குது திடீர்னு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால இப்போ திருப்பி நம்ம வீடியோ இதுவரையும் போட்டிருக்கோமா, எதுக்கு இது மாதிரி புதுசாக ஒரு ட்ரை அப்படி இப்படின்லாம் தோணுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பேசுகிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்சன் கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதான் ரொம்ப நாள் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த கேம்னால தான், பின்னாடி தெரிகிற இந்த கேம்னால தான். எக்ஸ்பெடிஷன் 33 இந்த கேம் பேர். ஸோ அதான் இந்த கேமுக்குள்ளே அப்படியே முழுகிட்டேன். அப்படியே அது பேர் என்னது, இதை விளையாட்டே மோஸ்ட்லி டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தோடனே கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். பார்த்தா டைம் எடுத்து பார்த்தா நைட்டு 1 மணி 2 மணின்னு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறேன். ஸோ அதனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் டைம் கிடைச்சா விளையாடுங்க இந்த எக்ஸ்பெடிஷன் 33ன்றது. ஸோ செம நல்ல கேமாக இருக்குது. மேபி காம்பேட் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், டர்ன் பேஸ்டுன்றதுனால. பட் ஸ்டோரி வைஸு வேறு லெவலில். அட்லீஸ்ட் ஸ்டோரி மட்டுமாவது பாருங்கள். அட்லீஸ்ட் இனிஷியல் பார்ட்ஸ் ஆஃப் பேசிக்காக இதில் கான்செப்ட் என்னென்னா, ஒரு புரோக்கன் வேர்ல்டு இருக்குது. அது ஏன் உடஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் எல்லாருமே ஒரு மாதிரி சேடாகவே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் தூரத்தில் வந்து ஒரு பெரிய கல்லில் வந்து 34 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. திடீர்னு வந்துட்டு ஒரு உருவம், பெரிய உருவம், பெயிண்ட்ரஸ்ன்றாங்க. ஸோ அந்த பெயிண்ட்ரஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 34 அழைச்சிட்டு 33 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. எழுதினோடனே என்ன ஆகுதுன்னா, 34 வயசில் இருக்க எல்லாருமே புஃப் அப்படியே காற்றோட காற்றா மாறி போயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் யுவர் கேர்ள் ஃப்ரெண்டும், அதான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 33 உங்கள் வயசு வந்து 33. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து போகிறீங்க அந்த அன்னோன் லேண்டுக்கு, அந்த பெயிண்ட்ரஸை கண்டுபிடிச்சி அவளை காலி பண்ணுறதுக்கு. ஸோ தட் இனிமேல் ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து 100 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 100. ஸோ 100ல் இருக்கவங்க செத்து போயிடுவாங்க. அடுத்த வருஷம் 99 எழுதுவாங்க. ஸோ இது மாதிரி வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே அப்பா அம்மான்னு இருக்க மாட்டாங்க. யாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கைடன்ஸ் ஃபிகர்னே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த உலகமே ரன் பண்ணுறது யாருன்னா 32 வயசு என்ன சொல்கிறது பீப்புளாக தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை உங்களுக்கு உங்களோட எண்ட் டேட்டும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் தான் நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த வருஷம் தான் என்னோட கொமாஜ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, காணாமல் போயிடுவேன்னு. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் நீங்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழுவீங்க அப்படின்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு இதுவில் பார்க்கலாம். பீஸ் அவுட்.